சாராயத்துல ஒரு உசுறு போவாதரா. ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரா மோதுறேன்டா. அதை விட்டு போட்டு சோத்தல விஷம் வைக்கிறது, சரக்கல விஷம் வைக்கிறதுன்னு ஏன்டா புடக்காலியே சுத்துற? இந்த காத்தவராய பத்திரகாளியோட வாரிசுடா. புடனில கூட கண்ணு இருக்கும். தோம்சம் பண்ணி போடுவேன், ஜாக்கிரதை. வாழமரம் கட்டான மாதிரி அவன் தலையும். இந்த கரகம் புடிச்சவனுக்கு இதே பொழப்பா போச்சு. ஏய் ராயண்டி, ஆமாண்டி, அவன் போதையில கிடக்குறான். பாடி போயிடலாம். இல்லடி, ப்ளீடிங் ஆகுது. பாவம் அடிபட்டு கிடக்குறான். வேணாண்டி, சொன்னா கேளு. துஷ்டனை கண்டா தூர விலகணும். வாடி போலாம். கெடுதல் பண்றது அவனோட கேரக்டர், ஹெல்ப் பண்றது நம்மளோட கேரக்டர். வா. செய்யற தொழிலை வச்சுதான் ஒருத்தருக்கு மரியாதை. எதுக்கு உனக்கு இந்த கேவலமான தொழில்? என்ற கொலை தொழில கேவலமா பேசினா எனக்கு கெட்ட கோபம் வரும். சாராயம் இருக்கிறது தப்பான தொழில் கிடையாது. எங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, லைப்ரரி கிடையாது. ஆனா கடை இருக்குது. அப்போ இந்த மூணை விடவும் மக்களுக்கு எது முக்கியம்னு கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்குது இல்ல. அந்த கடையில ஊத்தி கொடுக்கறவெல்லாம் BAMன்னு படிச்சிருக்கான். கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கொடுக்குது. ஒரு கொலைக்காரனை கூட மன்னிச்சிடலாம், ஏன்னா அவன் ஒருத்தர் 2 பேரை தான் கொல்றான். ஆனா உன்ன மாதிரி ஒரு சாராய வியாபாரி ஊரையே கொல்றான். உன்னெல்லாம் மன்னிக்கவே முடியாது. ஒரே ஒரு நாள் குடிக்காம இருந்து பாரு, இந்த சொசைட்டில உனக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கும்னு உனக்கே தெரியும். ஒரு நாள் நாங்க குடிக்காம இருந்தா நாட்டுக்கு எவ்வளவு பெரிய நட்டம் தெரியுமா? நீ இப்படி இருந்தா எந்த பொண்ணாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாளா? உனக்கு குடும்பம் குட்டின்னு வாழணும்னு ஆசையே இல்லையா? இதே நீ திருந்தி நல்லவனா இருந்தா எந்த பொண்ணு வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா. நீ கட்டிக்குவியா? ஓ எஸ், கட்டிக்குவேனே. நீ திருந்தி நல்லவனா வா. அடடா, தாங்க முடியலையே, உடம்பெல்லாம் புல்ல இருக்குதே. 5 நிமிஷம் உன் அட்வைஸ் தாங்க முடியல, இதுல ஆயுசு பூராவா? ஆள விடு தாயே. ஆவாவா அரை உசுர கையில புடிச்சிட்டு படுத்து கிடக்குறான், இதுல அட்வைஸ் வேற. நீ முதல்ல எந்திரி பூஜை கட்டி கிளம்புப்பா. அம்மனே, என்ன உருட்டு கட்டடி உடம்பு வலி தாங்க முடியல. அந்த நர்சம்மா கிட்ட சொல்லி இந்த குளுக்கோஸ் தண்ணிக்கு பதிலா என் பட்ட தண்ணிய கொஞ்சம் ஏத்த சொல்ல. நீ திருந்தவே மாட்ட.
என்ன பத்தி உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் சபையில இன்னொருக்கா தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிளை பாக்குறேன் நல்ல மாப்பிளை பாக்குறேன்னு இது வரைக்கும் என் பசங்க 4 பேர்த்த கொண்டு இருக்கானுங்க. 4 பேரை கொண்டு இருக்காங்களா? எதுக்கு? திருப்பூர் இருந்து ஒரு மாப்பிளை வந்தான். சரி, நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிட்டு உழுந்து கிடந்தான். அத பார்த்துட்டு நடுவலவன் இவன் தான். இவன் அந்த மாப்பிளைய அவத்தாலைய குடிச்சு கண்ணந்தொண்டமா வெட்டி கூறு போட்டு கறிக்கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டு வந்துட்டான். கறிக்கடையில கொடுத்து காசு வாங்கிட்டானா? அந்த கறியுமா வாங்குறாங்க? என்னடா கசாப்பு கடையில கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்க? பின்ன ஏதோ தெரியாதமா உன்ட்ட 8000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டேன். அதை மீட்டர் வட்டி, மினிட் வட்டி, செகண்ட் வட்டின்னு போட்டு 50000 ரூபாய்க்கு என் சட்டியை கோத்து பிடிச்சிட்டேன். என்னால என்ன பண்ண முடியும்? சமாளிக்க முடியல. இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, அதை கல்யாணம் பண்ண 50000 ரூபாய் வரதட்சணை பணம் கிடைக்குன்னு சொன்னேன். கல்யாணத்தை முடிச்சு வச்சு பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாயை பழந்துட்டு வந்திருக்கேன்ல, சமாளி. சரி, அதெல்லாம் நான் சமாளிக்கிறேன். உன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல? இல்ல. என்னடா இல்லன்னு இழுக்கிற? இருக்கா இல்லையா? முதல்ல பணத்தை வாங்கியா. அட, நான் பணம் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. கல்யாணத்துக்கு பின்னால ஏதாச்சும் தண்ணி அடிச்சா சீட்டான்னு அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, நான் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு வாயில வெட்டு வாங்க. வெட்ட மாட்டாங்க, முடிச்சு வையா. உன்னை நம்பி கேரண்டி கொடுக்குறேன், கவுத்தீர மாட்டியே. சிக்னலே சரியில்லையே. அதாங்க மொத்தத்துல பொண்ணு எப்படி அந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப நல்ல பையன். நான் கேரண்டி. தைரியமா பொண்ணு அவனுக்கு கொடுங்க, பாத்துக்கிறோம். நாளை முன்ன ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? தப்பு வராதுங்க. ஏன் வருவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? வராது. அப்படியே வந்தாலும் உட்காந்து பேசிக்கிறோம். பேச்சா? பொண்ணை வர சொல்லியா, பார்க்கணும் போல இருக்கு. அதுக்குள்ள பார்க்கணும் உனக்கு பிக்காளி. பெருசு பொண்ணை வர சொல்லுங்க, பாக்கட்டும். ஏன்டா கண்ணுகளா? என்னங்கப்பா? அம்மணி வர சொல்லுங்கடா. அம்மணி வாமா. அதுக்குள்ள என்ன பாயிர? இவங்க ஏன் மேல பாயிர இருக்கா? உட்கார பேசாம. உட்காருமா, உட்கார். ஏங்க குச்சிக்கோ. ஏய் கருப்பு. ஏய் என்னையா? பையனை எங்க அம்மா அப்பா காலில் கூட சொல்லு. ஆமாங்க இருப்பே, நீ கொடுத்த கேரண்டி நம்புறான். பையனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. டேய், கிழமை காலில் விழுணும்னு ஆசைப்படுறான், போய் விழுந்து. வேணாம், விழுந்தா விழுந்துரும். என்ன உன் கௌரவம் வந்துமா? மூஞ்சி முறையில் பேந்துடும். போய் விழுட போடா. ஜோ, விழுந்தா மொத்தத்துக்கு விழுந்துறியா? போய் இப்ப விழ போறியா இல்லையா? நீ போடா. விழுந்தா ஆகணுமா? விழுந்தே ஆகணும். போ. வந்தாலும் எழுத்து. போ. நல்லா குனிஞ்சு விழு. பாவி பயலே. என்ன பிள்ளை, என்னாச்சு? குடிக்கிறக்கு காசு கேட்டா நான் குடுக்கலன்னு சொன்னேன். கொல்லையில போறவன் குடிக்கிறக்கு காசு தரலன்னு என் குறுவலை கடிச்சு துப்பிட்டாமா. என்னம்மா அந்த ஆம்பளைங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? நீ வேற. என் புருஷன் எங்க காசு ஒழிச்சு வச்சிருந்தாலும் எடுத்து போய் குடிச்சு போடுவான். ஒரு நாள் குடிக்க காசு கொடுக்கலன்னு ரக்கை எடுத்து என்ற காலையே உடச்சு போட்டான். என்ற புருஷன் காதோட கம்மலையா அறுத்துட்டு போய் வித்து குடிச்சு போட்டான். இந்த பிரச்சனை எல்லாம் கேட்க ஆளே இல்லையா? முந்தி எல்லாம் ஊர்ல ஒருத்தர் 2 பேர் தான் குடிச்சிட்டு இருந்தானுங்க. இப்போ ஒருத்தர் 2 பேர் தான் குடிக்காம இருக்கிறானுங்க. எல்லாம் இந்த ராய சலிசா சாராய வைக்கிறதுனாலதான். அவனை விக்க விடாம பண்றதுக்கு என்ன வழின்னு தான் தெரியல. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கொட்டுறேன். ஹலோ, நீங்க எதுக்கு எங்க கூட வரீங்க? வேண்டாம், போங்க. இங்க பாருமா, ராயம் பெரிய கள்ளச்சார வியாபாரி, ரவுடி வேற. அவனை எதிர்த்து பேசினாலே என்ன வேணாலும் பண்ணுவான். சொல்ற பாருமா, உங்களுடைய பாதுகாப்பா வரோம், வேண்டாம்னா போயிடுறோம். ஆமாண்டி, காட்டுக்குள்ள வேற போறோம். அவங்களும் கூட வரட்டுமே. சரி. அண்ணா போட்டோ எடுக்கிறாங்கண்ணா. ஏனுங்க அம்மணி, இங்க இடத்துக்கு வந்தீங்க? இனிமே காய்ச்ச கூடாது, விக்க கூடாதுன்னு உங்களை எச்சரிக்கை வந்திருக்கோம். என்னது? அண்ணன் அந்தியூர் சந்தைக்கு போயிருக்காரு. அவர் மட்டும் இங்க இருந்திருந்தா நீங்க உள்ள வந்திருக்க முடியாது. இந்த அல்ல கையெல்லாம் எதுக்கு இங்க வந்தாங்க? ஏய், போட்டனில போட்டனா. அப்ப எங்க கை பூ பறிக்க போமா? நிறுத்துங்க, நீங்க பண்றது தப்பு. ஏய், என்கிட்டே ரூல்ஸ் பேசுறியா? ஓடி. பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு அடிச்சீங்க? தேவையில்லாத பிரச்சனை வரும். வராது, தீரும். இனிமே அந்த ராயனால சாராயம் காய்ச்சவே முடியாது.
என்னடாச்சு தம்பி? அந்த காலேஜ் பிள்ளைங்க ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டாங்க தம்பி. பாடையெல்லாம் உடைச்சு போட்டது இல்லாம எங்களெல்லாம் அடி அடிச்சு போட்டாங்கண்ணா.